என்னப்பா இருக்க 32 பல்லு 10 நாளா வாய மூடலையா? சரி இந்தா எழுதி காட்டு. எழுது. என்ன சொல்றான்னு புரியல. கொட்டாயி விட்டேன் வாய் நின்று விட்டது. நீ ஏன் கொட்டாயி விட்ட? அதுதான் நிக்கிறது தெரியல. எதுக்கு நீ கொட்டாயி விட்ட? கம்பவுண்ட வா. இருக்க மாட்டான் போதுக்கு. அப்படி அப்படி இரு. நல்ல ஐடியா டாக்டர். சீக்கிரம் சீக்கிரம். நீ ஒண்ணும் கவலைப்படாத, குணப்படுத்திடும். டாக்டர் 7-8 காக்காய தின்னு இருக்கிறான். ஐயோ வாய் பெருசாவே போட்டுட்டு இருக்கு டாக்டர். என்ன செய்யறது? பெரிய டாக்டர் இல்லையே. எப்படியாவது குணப்படுத்தணுமே இவனுக்கு. அப்பதான் நமக்கு நல்ல பேரு இல்லையா? எப்படி? பரவாயில்ல டாக்டர், வத்தி குச்சியாலே வைத்தியம் பண்ணிட்டீங்க. அதான் மந்திரம் கால் மதி முக்கால் நாள்ல இப்படி ஒரு வைத்தியம். டாக்டர் நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் டாக்டர். சரி வரேன் டாக்டர். போயிட்டு வா. இப்பதானே வைத்தியம் பண்ணி விட்டேன். அங்க போய் நீரியான மாதிரி மறுபடியும் வாய பழக்கிறீங்க. கொட்டாவி வருதான்னு விட்டு பார்த்தேன் டாக்டர். கொட்டாய் இங்க விடாத. சினிமா கொட்டாயில போய் கொட்டாய விழுப்போம். சரிங்க டாக்டர். வாய் நின்னு போச்சா? உனக்கு வத்தி குச்சியில போகாது. உனக்கு கொல்லிக்கட்டையாலதான் குணப்படும். போத வந்துதா? சாராய கடை ஆரம்பிச்சாங்க. எதைத்தான் சாப்பிடுங்கிறது கணக்கு இல்லையா? சரியான ஆயுள். மண்ணெண்ணெய் எப்படி குடிச்சுக்கிட்டு ரேடியோ ஆயில் குடிச்சிருந்தா பாட்டாவது கேட்டிருக்கலாம். ஏன் டெலிவிஷன் ஆயில் குடிச்சிருந்தா படமே பார்த்திருக்கலாம். என்ன கம்பவுண்டரா நோயாளிங்க கிட்ட அப்படிதான் பேசுறதா? ஆள பாரு. பாரு அந்த மருந்து எழுதி தரேன். 3 வேளை விடாம சாப்பிடு. சரியா போ. இத 3 வேளை சாப்பிட சொல்றீங்களா? இதே நான் கொடுத்தேன். என்ன பில்ல கொடுக்கறதுக்கு பதிலா பெல்ல கொடுத்துட்டீங்களா டாக்டர்? சரி இந்தா மருந்து வாங்கிட்டு போ. மருந்து வாங்கிட்டு போ. இத கொடுத்திருந்தா அடிச்சிருக்க முடியுமா? நீ எப்படி இங்க வந்தது? உன்னை பார்க்க இங்க வந்தேன். என்ன பார்க்க வந்தா வெளிய நிக்குது. ஏன் வீட்ல அட்மிட் ஆயிருக்குது? உனக்கு என்ன வியாதி? எனக்கு தான் ரெடிமேட் வியாதி வயிற்றுவலி ஒண்ணு இருக்குல்ல, அதை கிளியர் பண்ணிட்டு நம்முடைய காதலில் ஒரு செட்டப் பண்ணலாம்னா அங்க லீவ் போட்டு இங்க வந்துட்டேன். இந்த ஹாஸ்பிடல்ல ரொம்ப செலவாகுது. அதுக்கு நீ என்ன பண்ணுது? ஆகட்டுமே, இதுக்கு தான் ஈட்டிக்காரன் எத்தனையோ பேர் இருக்கான். அதுல ஒரு பெரிய பையன் என்கிட்ட மாட்டி இருக்கிறான். எக்கச்சக்கமா வாங்கி இருக்கிறேன். என்ன ஆக போறனோ அது இருக்கட்டும். சித்ரா, இங்க நாம தனியா பேசுறதுக்கு எங்கேயாவது இடம் இருக்கா? ஐயோ இது ஹாஸ்பிடல். பாரு அந்த ஆளு இல்ல, அந்த கம்பவுண்டர், அது என்ன காதலிக்குதுன்னு சொல்லி ரொம்ப தொல்லை கொடுக்குது. பொறுக்க முடியல. இதுக்கு நீ ஏதாவது வழி பண்ணுது. அது அப்படி சொல்லும் போது எட்டி அரைஞ்சிட வேண்டியதானே? ஐயோ அப்படி செய்தது எனக்கு வேலை போகுது. என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்லுது. சரி விடு, அதன் கால கையை ஒடிச்சு நான் பெட்ல போட்டுறேன். அப்படி செய்தாலும் வேலை போகுது. இதுக்கு ஏதாவது சொல்லி சமாளிக்குது. சித்ரா, என்ன இது? இந்த பேஷண்ட் கிட்ட மட்டும் இவ்வளவு நேரம் பேசி நிக்கிறேன். என்ன மாத்திரம் சொல்ல நல்லா வச்சன சார். கம்பவுண்டர் சார், நர்சம்மா உங்களை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு மாதிரியா சிரிக்கிறாங்களே, என்ன விஷயம்? நீலகண்டா, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, அந்த பொண்ணு மேல நான் உசிரையே வச்சிருக்கேன். அவ இல்லாம ஒரு நிமிஷம் கூட நான் உயிர் வாழ முடியாது. என்ன பாத்தியா? சித்ரான்னு பச்சை குத்தி. ஆமா, அந்த பொண்ணை நான் லவ் பண்றத உங்ககிட்ட சொல்லிச்சுதா? அது ஏற்கனவே உனக்கு தெரியுமா? அது ஒரு வகையில சொந்தக்கார பொண்ணு மாதிரி. அப்படியா? அப்படியா? பொண்ணு வீட்டுக்காரன் ஆயிட்ட. உன் காரை பிடிக்கிறதுல தப்பே இல்ல. நீலகண்டா, இந்த காலா நீலகண்டா, அந்த பொண்ணை நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணி ஆகணும். ஒரு செட்டப் பண்ணி கூட. ஆமா, நான் உனக்காக செட்டப் பண்றதை யாராவது பார்த்துட்டா என்ன பண்றது? ஆமா, அதுக்கு ஒரு ஐடியா. என்ன? அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்றதுக்கு நீ செட்டப் பண்ணி வைக்க, உனக்கு ஒரு தனி இடத்தை நான் செட்டப் பண்ணி வைக்கிறேன். கண்ணா சீக்கிரமா செய்யறேன். சாத்து குடிக்காம புளிஞ்சு ஜூஸ் சாப்பிடுறேன். குடுக்கிறேன். இது ரொம்ப அலைகிறான். இவனை வச்சு நாம ஒரு செட்டப் பண்ணிட வேண்டியதுதான். நீலகண்டம், பிரசாதம். வெறும் விபூதி தானா? ஆமா. உங்கள் புளியோதரை எல்லாம் கிடையாதா? அம்மா பிரசாதம்னு சொன்னாங்களே. உனக்கு சாதம்ங்கிற வார்த்தை காதல விழுந்துடக்கூடாது. யார் அவன்? இவனோட பெரிய தொல்லையா போச்சு. நலமான அடியோ, இடுப்பே போச்சு. சந்தோஷம். ஐயோ அப்பா, யார் இந்த வாழை போல
போட்டது? நீதான் வந்து தோலை அங்க போட்ட, சரிக்கு விழுந்து என் இடுப்பே போச்சேடா பாவி. இந்த கெட்ட பக்கத்தை நீ மாத்திக்கவே மாட்டியா? அதுங்க என்னை அறியாமலே நான் தூக்கி எறிஞ்சிடுறேன். உன்னை அறியாமல உன் வாச கழட்டி தூக்கி எறி பாப்போம். இது காசு கொடுத்து வாங்கினதுங்க. அந்த பழம் எல்லாம் பார்க்க வந்தவங்க கொண்டாந்தது. பார்க்க வந்தவங்க கொண்டாந்தது. வந்துட்டியா? உட்காரு. அந்த கம்பவுண்டருக்கு ஒன்ன செட்டப் பண்றதுக்காக அவன் எனக்கு பண்ண செட்டப் இது. இந்த சான்ஸ்லயே நம்ம கல்யாணத்துக்கு ஒரு செட்டப் பண்ணிக்கிறோம். உட்காரு. சித்ரா, நாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோமா இல்ல உங்க அம்மா கிட்ட சொல்லி முறையோட கல்யாணம் பண்ணிக்கிறோமா? கல்யாணத்தை பத்தி இங்க பேசுது. யாராவது வந்தா என்ன பண்ணுது? யாரும் வரமாட்டாங்க. அங்க பாரு, நமக்காக ஒரு வாட்ச்மேன் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணுது? இன்னும் பயப்படாத. இப்ப அவரு நமக்கு காவல்காரன். உட்காரு சித்ரா. எங்கயா போற? நம்ம மறுமையை பார்க்க போறோம். இது அந்த ஆஸ்பத்திரி உள்ள வரக்கூடாது தெரியுமில்ல? அடுத்த வாரம் நம்ம மறுமைக்கு கார்பரேஷன் நடக்கும். ஆபரேஷன் அதிதாபா. அதுக்கு ஒருத்தரும் டாக்டர் கையிலே பர்மிஷன் வாங்கி இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போகுது. அதை விடுவா. யாரா வந்தாங்க? இங்கேயும் வந்துட்டானே. பார்த்தா வட்டியை கேட்பானே. அரே, எப்ப நீ வீட்டுக்கு வரலாம்? மூசாகான், மூசாகான் என்னையா மூசாகான் மொச்சக்கொட்டகான். அவனுக்கு இப்பதான் இன்ஜெக்ஷன் போட்டு பேச முடியாம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். திட்டு வந்து செட்டப்பையே கெடுத்து முடியா? ஐயோ, இப்ப நீ போறியா? டாக்டர்கிட்ட சொல்லி எதுக்கு தூக்கு? அரே கோச்சுக்கானே பாய், நீ எல்லாம் பாத்திக்கலாம். அடுத்த வாரம் நம்ம வர்றோம். சரி வா போ. போயா அங்க வெளியில போயா. அறிவு கட்ட நீலகண்டா, செட்டப் பண்ணிட்டியா? நீலகண்டா ஒண்ணு சும்மா போல விட்டு போச்சு. காரணா மாறிடுவேன் போல இருக்கு. நீலகண்டம், நான் எப்ப போவேன்? நம்ம கையில என்ன இருக்குது? நேரங்காலம் வந்துட்டா போய் சேர்ந்துட வேண்டியதானே. நான் அதை கேட்கல. என்ன எப்ப அனுப்புவாங்க? முடிஞ்சிருச்சுன்னா அனுப்பிச்சிருவாங்க. ஒரு கும்பலே கூட வரும். ஏன் கவலைப்படுற? ஐயோ, அங்க என்னங்க நீ கட்டாத. இதுக்கு மருந்து எங்கிட்டதான் இருக்கு. ஏன் வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறீங்க? கொடுத்துருங்களேன். விடாங்க. ஆனா இதாங்க. ஏன் சார், இந்த வியாதி எல்லாம் போயிருமா? போனதுக்கு தான் வந்திருக்காரு. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பாக்குது. இல்லன்னா ஆண்டவன் காப்பாத்துது. என்னது? உனக்கு ஒண்ணும் தெரியாது. நம்ம டாக்டர் தான் காப்பாற்றணும். எப்படியோ குத்து மதிப்பா யாராவது காப்பாற்ற. ஏன் சித்ரா, நம்ம டாக்டர் கரெக்டான நேரத்துக்கு வார்டை சுத்தி பார்க்க வருவாரு. இன்னும் வரலையா? இல்ல, அது குடும்பத்துல ஏதோ கஷ்டம். அதனால டாக்டர் மூர்த்தி இல்ல, அது வந்து பாக்குது. நம்ம ஐயா எவ்வளவு பெரிய டாக்டர். கடவுள் அவருக்கு போய் இப்படிப்பட்ட சோதனை எல்லாம் கொடுத்துட்டார். என்ன பண்றது? எல்லாம் அந்த விதி இல்ல. விதி அது. கரெக்ட் சித்ரா. உலகத்துல பெரிய பெரிய மனுஷங்களோட திறமை எல்லாம் அவங்க குடும்ப கஷ்டத்தினாலேயே காணாம போயிடுது, மறைஞ்சு போயிடுது. ஏன் என்னையே எடுத்துக்கோ. உனக்கு ஏரியா திறமை. உனக்கு என்ன கஷ்டம்? ஒன்னா ரெண்டா நினைச்சது நடக்கலையே. இதுலயே இரு. பெரிய டாக்டர் சொல்லி உன்னை என்ன பண்ணுது பாரு. சித்ரா சொல். நம்ம சொந்தக்கார பைய பின்ன முழுங்கிட்டாங்க. எப்பவோ முழுங்கினா அது என்ன? பின்ன முழுங்கிட்டாங்க. செரிக்கலங்கிறியா? பின்னுங்க, சேஃப்டி பின். சுகாயில குத்தி. ஆமாங்க ஆமாங்க. அதைய முழுங்கிட்டான். ஆமாங்க. என்ன டெஸ்ட் பண்ண விட மாட்டேங்கிறான் அவன்? ஏன் பின்ன முழுங்குறான்? இரும்பு சாமா எதை கண்டாலும் இந்த பையன் முழுங்குவாங்க. இரும்ப கண்டா முழுங்கிறான். ஆமாங்க. என்ன கண்ணு முழி அப்படியே நின்னு போச்சுது? ஏதாவது முழுங்கிட்டானா முடிய வேலை செய்யாதுங்க, போயிடுவான் போல இருக்குதாங்க. அப்ப போப்பா. இப்படி இல்லைங்க, இப்படி போயிடுவான். அப்படி போயிடுவாங்க. சரி, இப்படி கொண்டு போய் படுக்க வை. கொண்டுடுவான். அந்த காந்த குச்சி எடுத்துட்டு படுக்க வை, படுக்க வை, படுக்க. கமான் கமான். எங்க அந்த இதடு பாவி, இந்த ஆளை துண்டு போட்டா அனுப்பிச்சிருந்து முடிவா? எங்கப்பா அந்த காந்த கம்பி? கொண்டா, இங்க வாங்க. இந்த அடி வயத்துல இருந்து குத்தி தொண்டை வரையில கொண்டா. கொண்ட பாவி கொன்னு அனுப்பிச்சுட்டு பையன் என் தலையில போட்டுடு. அப்படியே டம 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 டமன்னு தட்டி தொண்டை வரலும் கொண்டுகிட்டு வா. இரு இரு, சண்டை அடிச்சு கத்துக்கிறியா? சண்டை அடிச்சு கத்துக்கிறியா? முள்ள தட்டு, முள்ள தட்டு, தட்டு. மச்சா மாமா விளையாட்டா போச்சு. இரு வாரு. என்ன வெளியே வா அப்படின்னு எழுதுறீங்களா? இல்ல, வெளியில வராதே, வந்துட்டு உள்ளே போ.
ஆணு ஆணு எங்க சின்னது எங்க வாய தர்ற பாவி ஒரு ஷாப்பு கடை பிண்ட முழுங்கிருக்கிறானப்பா. டாக்டர் கொச்சி போட்டுல முழுங்கி இருக்கிறான். அது திறந்து இருந்ததுன்னா குடல்ல குத்துன்னு அவனுக்கு தெரியும். புத்திசாலி போய. டாக்டர் நல்லா பாருங்க, உள்ள பக்கெட் டபரா டம்ளர் ஏதாவது இருக்க போகுது. வாயா கிணறு நினைப்போ, அதுவும் ஹோட்டலுக்கு பின்னால இருக்கிற கிணறா நினைப்பு. டவரா டம்ளர் இருக்கா பாரு. டாக்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேனப்பா. இப்ப எனக்கு பசிக்குதே. எதுக்கு ஹோட்டல் இருக்கு? ஓடு ஓடு செல்லையா. டாக்டர் செல்லையா அரே பாய், நம்ம மனைவி எங்கே கொண்டு போறாங்க? ஏன் அழுவுறா? இதென்ன அமெரிக்காவுக்கு எடுத்துட்டு போறாங்க? ஆபரேஷன் தேடுறதாயா? இதெல்லாம் அங்க ரொம்ப நேரம் வச்சுக்க மாட்டாங்க, திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. அரே மூசாகர், 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 உட்காரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும், ஒண்ணும் கவலைப்படாது. அரே பாய், நம்ம மனைவி நல்லா ஆயிடும். ஆயிடுயா, நல்ல ஆயிரத்துக்கு தான் இங்க வந்திருக்கிற. என்ன சார் ஒரே கசப்பா இருக்குது? அடே ஆமா, நீ நீலகண்டம் இல்ல? ஆமா. ஆமா, உனக்கு இன்னைக்கு ஆபரேஷன் பண்றது மாதிரி ஒண்ணும் இல்லையே? அது நான் வந்துட்டேன் சார். வந்துட்டு இல்ல, எதையாவது ஒண்ணு இருக்குற? ஐயோ வேணாம் சார். சார் நீங்க ஆபரேஷன்ல பெரிய ஆளுங்க 4 பேர் பேசிட்டாங்க சார். 4 பேர் பேசிட்டாங்க. நான் ஆபரேஷனை பத்தி அகராதி எழுதி இருக்கிறேன்னு. அப்ப அகராதி டாக்டர் நீங்க? அது எப்படி சார் 5 நிமிஷத்துல ஒரு ஆபரேஷன் பண்ணீங்களாமே? நகை சுத்தி. நகை சுத்தி என்ன, தலையை சுத்தி கூட ஆபரேஷன் பண்ணட்டுமா? வேண்டாங்க வேண்டாங்க சார். அன்னைக்கு பூக்கடையை திறந்து வச்சு ரொம்ப பிரமாதமா நீங்க பேசுனீங்க. பூக்கடை என்ன, 4-5 நாளைக்கு முன்னால கொட்டுக்கடை, அதாவது மாட்டு தீவன கடையை திறந்து வச்சு மணிக்கணக்கில் பேசுறேன். அப்படி என்ன பேசுனீங்க? மாடும் மனிதனும் ஒண்ணு. எப்படி? மாட்டுக்கு கோபம் வந்தாலும் உதைக்கும், மனுஷனுக்கு கோபம் வந்தாலும் உதைப்பான். மாட்டுக்கு கோபம் வந்தா முட்டும், மனுஷனுக்கு கோபம் வந்தா திட்டுவான். இந்த மாதிரி தத்துவம் யாருமே சொன்னதில்லை சார். உட்கார்ந்து பேசுவோம். நீங்க உட்காருங்க. ஏன் சார் மாட்டை பத்தி பேசுற உங்ககிட்ட கேட்டா தான் தெரியும். தமிழ்நாட்டுல இருக்கிற மாடெல்லாம் அம்மா அம்மான்னு கத்துது, அமெரிக்காவில் இருக்கிற மாடு எப்படி கத்தும்? மதர் மதர்னு கத்தும். இங்க இருக்கிற மாடு பால் கறக்கும், அங்க இருக்கிற மாடு மில்க் கறக்கும். அரே, நான் அங்கேயும் பால் தான் கறக்கும்னு நினைச்சேன். வயிற்று வலி நீ நம்பினாலும் சரி நம்பலைன்னாலும் சரி. உங்களுக்கு வயிற்று வலியா? கேளப்பா, நான் சொல்றத நீ நம்பினாலும் சரி நம்பலைன்னாலும் சரி. சரி, போன மாசம் 15ஆம் தேதி வேடந்தாங்கல் விவசாயி டாக்டர் வீராசாமி தலைமையில டாக்டர்கள் மகாநாடு. அதுல நான் பேசினேன். என்ன சார் இது அநியாயம்? அவர் விவசாயத்துல டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு, அவரை கொண்டு போய் எம்பிபிஎஸ்கள் மாநாட்டுக்கு தலைமை போட்டா எப்படி? ரெண்டையும் கம்பேர் பண்ணி அடிச்சேன். எப்படி? உயிரும் பயிரும் ஒண்ணு. பாரு அநியாயத்தை. அநியாயமா இது? பயிரை விவசாயி காப்பாத்துறான், உயிரை டாக்டர்கள் காப்பாத்துறாங்கன்னு. அதை விட 2 பாயிண்ட் அடிச்சேன் பாரு, அதுலதான் எல்லா பயிலும் அசந்தான். அது என்ன பாயிண்ட் சார்? இது பார்த்து சொல்றேன், டைரிய பார்த்து சொல்றேன் பாரு. உள்ளே இருக்கிற ஆளுக்கு நம்ம கையில ஒப்படைக்கிறோம். ஈட்டி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அந்த ஆளுக்கு என்ன ஆனாலும் உங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. அது யார் செத்தா கூட அந்த பாடியை நம்ம கையிலே ஒப்படைக்கிறோம். அது யாருக்கு எல்லாம் நான் தான். ஒரு வாட்டி உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுறான். இங்கே இருக்கணும், கத்துனா குத்து கொண்டு விடும். ஐய, என்ன சார் பாயிண்ட் ஒண்ணும் கிடைக்கலையா? இது என் டைரி இல்ல, என் டைரி வீராசாமி கிட்ட மாட்டிக்கிட்டது. அப்ப வீராசாமி டைரி அது? அப்படிதான் இருக்கணும். ஏன்னா 5008 பூச்சி மருந்தெல்லாம் எழுதி இருக்குது. டாக்டர் என்ன இது? ஆபரேஷன் பண்ண வேண்டிய கேஸ் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. நான் டாக்டர் இல்ல. ஆமா, நான் கம்பவுண்டர். ஞாபகம் இருக்கா? டெஃபினட்டா நீ கம்பவுண்டர் தான். நீ போய் 2 லேடி நர்ஸ் அனுப்பு. போ, வந்து வாடா வாடா வா, ஆபரேஷன் பண்ணு. சார் என்ன சார் இது? அதெல்லாம் நீ குறுக்க பேசுற. என்ன சார்? நீ ஆபரேஷன் பண்ணு. என்ன சார் என்ன வந்து ஆபரேஷன் பண்ணு. ஏன் சார் இதால எதை பிடிச்சி வைக்கிறது? உடலை பிடிச்சு விடு. ஆமா,
நான் டாக்டர் இல்ல. நீ தானே வயசு வரைக்காரன். ஆமா. படு. ஐயோ படு. சார் எனக்கு ஒண்ணு இல்ல சார். இரு, நான் சொல்றேன். சார் நான் என்ன சொல்றேன்னா சார் ஒரு வீட்டுக்காரன் வெளியே நிற்கிறான் சார். அவனுக்கு பயந்துட்டு நான் இங்க வந்திருக்கிறேன் சார். நான் சொல்றது ஆபரேஷன் ஸ்டேஷனுக்குள்ள வந்து பிறகு நான் ஆபரேஷன் பண்ணாம விடுறதில்ல. இல்ல சார் சார் நான் சொல்றேன் கேளுங்க சார். ஐயோ எங்க இருக்க போறீங்க? நாங்க என்ன இருக்க போறீங்க? கமெண்ட் பாய் என்னையா நம்ம வரவேற்கு கத்தி வச்சு அறுப்பாங்கப்பா. என்ன அருவாமனை வச்சா இருப்பாங்க? ஏயா ஆபரேஷன் தியேட்டர் பக்கத்துல உட்கார்ந்து கத்தாத உனக்கு எத்தனை தடவை சொல்றது? டாக்டர் போவக்காரரியா, உனக்கு இந்த இடம் லாய்க்கு இல்ல, நீ அங்க வா. டாக்டர் சுத்திக்கிட்டு இருக்குதோ? டாக்டர் தூங்குறாரு. பேசுங்க காணோம், கமிச்சுதான் உங்களுக்கு. டாக்டர் டாக்டர் என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? பேஷண்ட் தப்பிச்சுட்டாங்கன்னா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவன் எங்க இருந்தா நான் பிடிச்சிட்டு வரேன். விளையாடாதீங்க, குளோரோஃபார்ம் வாசனை வருது. ஆமா எப்படி? பேஷண்ட் குளோரோஃபார்ம் டாக்டர் கொடுத்துட்டு அவன் தப்பிச்சுட்டான் போல இருக்கு.